கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய மனதிலே போட்ட ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு வசனம். ஆனால் அநேக சூழ்நிலைகளிலே நாம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான வசனம் இது. 2020 எங்களுடைய குடும்பத்திலே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னுடைய அப்பா சுகவீனமானார்கள். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது 3 நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த 3 நாட்கள் 65 நாட்கள் ஆகும் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லை. எனக்கு ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஐசியூக்குள்ள நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எங்கள் எல்லாரையும் பிடிச்சி கத்துறாங்க, திட்டுறாங்க. ஏனென்றால் அன்றைக்கு அவர் இருந்த நிலைமையில் அவருடைய இருதயம் அந்த பிபி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நொராட் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்குறாங்க. அதை நிறுத்திட்டா இருதயம் நின்றும். அவருடைய 2 கிட்னிகளும் பழுதடைந்து விட்டது. அதுக்கு 24/7 சிஆர்ஆர்டின்னு சொல்லுவோம், அந்த டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய லங்ஸுக்கு வென்டிலேட்டரில் போட்டிருக்கிறாங்க. அவருடைய உடம்பு முழுவதும் டியூப்ஸ் தான் இருக்கு. அப்போ அந்த டாக்டர் எங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த 3 டாக்டர் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த மருந்தை நிறுத்தினவங்க அப்பாவோட இருதயம் நின்றும்ப்பா. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த வென்டிலேட்டர் ஸ்டாப் பண்ணுறவங்க அப்பாவுடைய லங்ஸ் நின்றும். இந்த கிட்னி இந்த டயாலிசிஸ் மிஷின் நிறுத்திட்டு அவங்க அப்பாவோட கிட்னி போயிடும். அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக இந்த மனுஷனை இப்படி பாடுபடுத்துறீங்க? இந்த மனுஷனை விட்டுருங்க, அவர் போட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டு கார் பார்க்கிங்கில் காருக்குள்ளே ஏறி காரை சாத்திட்டு என் சத்தத்தை உயர்த்தி ஒன்று கத்துனேன். என்ன தெரியுமா கத்துனேன்? வேர் ஆர் யூ காட்? எங்க ஆண்டவர் இருக்கீங்க நீங்க? அந்த நேரத்தில் யாராச்சும் வந்து என்கிட்ட, பிரதர் கவலைப்படாதீங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் இந்த வசனத்தை பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே சகலமும், அதாவது கொஞ்சம் இல்லை, பெரும்பான்மை இல்லை, என் வாழ்க்கையில நடக்கிற அல்லது நடந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு இந்த வசனத்தை வாசிக்கிறது ஈஸி. ஆனால் அதை விசுவாசிப்பது என்பது அந்த பாதையில் போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் இந்த வசனத்தை நான் உட்கார்ந்து சற்று தியானிக்க ஆரம்பித்தேன். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே சொல்ல முடியும், நம்ம சில பாதைகளில் நம்ம கடந்து போயிருக்கிறோம். உங்களை போலவே நானும் பல பாதைகளை கடந்து போயிட்டு அந்த பாதையை நான் பலவித கோணங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அநேக கோணங்கள்ல பார்த்து இதுல எந்த கோணத்திலேயாச்சும் இது நன்மையா தெரியுதா? சில பேர் உங்க வாழ்க்கையில சில இன்சிடென்ட்ஸை, உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்து நீங்க சொல்லியிருப்பீங்க, இது எந்த கோணத்துல பார்த்தாலும் இது நன்மையா தெரியலையா நம்மளுக்கு. எதை பார்த்தாலும், எந்த வழியில பார்த்தாலும், எப்படி இது வந்து ஆண்டவர் நன்மையாய் செய்வார் நம்ம விசுவாசிக்க முடியும்? இது எந்த கோணத்துல பார்த்தாலும் இது தீமையா தானே தெரியுது. நீங்க நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதுவாக நடக்கிறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்படுகிற அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு நன்மையாய் தெரியாது. நம்ம பொதுவாய் பார்க்கும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக சில காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியம் நன்மையாய் நிச்சயமாய் தெரியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நான் வந்து சில வேளைகளில் அவர்களை கண்டிப்பது உண்டு, சில வேளைகளில் அவர்களை தண்டிப்பதும் உண்டு. நான் இப்போ அடிக்கிறது இல்லை. என் பையன் இப்போ 14 வயசு ஆயிட்டான். பட் அவன் ஒரு 6, 7, 8 வயசு இருக்கும்போது ஒரு 2-3 வாட்டி அடிச்சிருக்கிறேன். நான் அவனை அடிக்கும் பொழுது நீங்க யாராச்சும் போயிட்டு அப்பா அடிச்ச அடி ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கா? அப்பாவா இவரு?
அவனை கேட்டா அது நன்மையா இருக்கான்னு கேட்டா அவன் இருக்காதுன்னு சொல்லுவான். ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு அது நன்மையாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் அது நன்மைக்கு ஏதுவாக நான் செய்றேன். ஆண்டவர் நடத்துகிற அநேக வழிகள் நம்முடைய பார்வைக்கு நன்மையாய் தெரியாமல் இருக்கலாம். எந்த கோணத்துல பார்த்தாலும் தெரியாது. You will never understand how good it can be. இது எந்த கோணத்துல பார்த்தா நன்மையாய் தெரியவில்லையே, ஆனாலும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக அதை நடத்துகிறார். இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் நன்மைக்கு ஏதுவாக இது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? Why is it so difficult to understand that it is working for our good? நன்மைக்கு ஏதுவாய் தேவன் ஏன் நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வது ஏன் கஷ்டமா இருக்கு? நான் 3 குறிப்புகளை சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஏன் நம்மளுக்கு சில வேளையில் கஷ்டமா இருக்கு ஆண்டவர் செய்கிறது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கிற முதல் காரணம் தி அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட். நிச்சயமற்ற கால அளவு. சில வேளைகள் ஆண்டவர் வேலை செய்கிற கிரியை செய்கிற அந்த காலம், அந்த நேரம் நமக்கு புரியாத பொழுது ஆண்டவரே இது எப்படி நன்மைக்கு ஏதுவாக நடக்க முடியும் என்பதை ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும்புகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-14 வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அவன் எவ்வளவு நாள் காத்திருக்க முடிந்தது என்றால் 7 நாள் காத்திருந்தான். சாமுவேல் வருவார் என்று 7 நாள் காத்திருந்தான். ஆனால் இந்த 7 நாள் முடிந்தவுடன் அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, அவன் பலி செலுத்தக்கூடாது, இவன் போய் பலி செலுத்தினான். அவனை போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், ஐயா 7 நாள் வரைக்கும் காத்திருந்தேன் ஐயா, எனக்கு குறிக்கப்பட்ட அந்த 7 நாள் காத்திருந்தேன், அதுக்கு மேல என்னால் காத்திருக்க முடியாது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலம் வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆண்டவரே இதற்குள்ள நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்துல இதை செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல நீங்க செய்வீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த காலம் தாழ்த்தப்படும் பொழுது, நாம் வைத்த அந்த காலத்தை தாண்டி சில நேரங்கள் செல்லும் பொழுது, நம்ம அதற்கு மேல இது ஆண்டவர் எனக்கு நன்மையாக செய்து முடிப்பார் அல்லது நன்மைக்கு ஏதுவாக செய்வார் அப்படின்றது நம்புறது கஷ்டமாயிரும். ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த கால அளவு நம்மளுக்கு புரியாதபடினாலே அநேக வேளைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கும். மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தால், அவங்க எது வரைக்கும் விசுவாசிச்சாங்க தெரியுமா? என் சுகவீனமா இருக்கிற என்னுடைய சகோதரனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க ஆள் விட்டு அனுப்புறாங்க, நீர் சிநேகிக்கிற ஒருவன், நீர் அன்பாயிருக்கிறவன், அவன் சுகவீனமாயிருக்கிறான். அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே அவன் சுகவீனமாயிருக்கும் பொழுது நீங்க வந்திருந்தீங்கன்னா அவன் வந்து உயிரோடு இருந்திருப்பான், அவன் செத்திருக்க மாட்டான். ஏன்னா அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் என்னன்னா, அவங்களுடைய அளவு என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சுகவீனமா இருக்கிற ஒருவனை ஆண்டவர் மீண்டும் சுகப்படுத்த ஆண்டவரால் முடியும். அந்த அளவுதான் அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கு ஒரு வரையறையை வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் என்னால பிலீவ் பண்ண முடியும் ஆண்டவர், இது வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் என்னால் விசுவாசிக்க முடியும். அந்த கால அளவை தாண்டும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். இந்த நிச்சயமற்ற கால அளவு ஒன்று ஆண்டவர் நடத்துறார் பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு டைமை சொல்ல மாட்டாரு, அதான் பிரச்சனை. எப்பொழுது இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இந்த கால அளவு நமக்கு புரியாத பொழுது ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்பர் 1, தி அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட், நிச்சயமற்ற கால அளவு. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக அல்லது நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறார், அதை விசுவாசிக்க ஏன் கஷ்டமா இருக்குன்னா, இரண்டாவது, தி அன்பிரெடிக்டபிள் ஃபினிஷிங் ஆஃப் காட், கணிக்க முடியாத முடித்தல். எப்படி ஆண்டவர் வந்து நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விதத்தில் ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன், அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நம்ம ஒரு வரையறை வச்சிருப்போம் அல்லது ஒரு வழிமுறையை வச்சிருப்போம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை ஆண்டவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் அல்லது இப்படிதான் செய்து முடிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பின்படி ஆண்டவர் செய்யாத பொழுது நம்மளால அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையா, ஆண்டவர் இப்படி செய்வார்ல நான் எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி நடக்கலையா. நாகமானுடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவன் என்ன எதிர்பார்த்தானா, இந்த எலிசா வெளியே வந்து எண்ணெய் பூசி அவன் என் தலை மேல கையை வச்சு அவன் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவான், அப்பொழுது என்னுடைய குஷ்ரோகம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல பாருங்களேன். உடனே எனக்கு சுகம் வேணாம், ஒண்ணு வேணாம், நீ உள்ளே இருப்பா, அவன் போயிட்டான். அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அவன் எதிர்பார்த்த விதத்தில் நடக்கல. நிறைய விதங்கள்ல ஏன் இந்த வசனத்தை விசுவாசிப்பது கடினமா இருக்குன்னா, நம்ம ஆண்டவருக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி முடிங்க, அந்த வழியிலே ஆண்டவர் செய்யாத பொழுது இந்த வசனம் ரொம்ப கடினமாய் மாறுகிறது. நீங்க யாத்திராவுக்கு 14ஆம் அதிகாரம்
11-12 வசனங்கள் நீ வாசித்தால், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் என்பதை அவர்களால் யூகிக்கவே முடியல. இப்படி செய்வார் என்பதை அவங்களால கற்பனையை செய்ய முடியல. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். இந்த 10 வாதைகளை அனுப்பும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த வாதைகளுக்கு நடுவில் அவங்க முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னா ஏதோ நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாதை அனுப்புறாரு, உடனே ராஜா பயப்படுறாரு, உடனே திருப்பி அவர் ஜனங்களை விட்டுறேன்னு சொல்றாரு, விடல, திருப்பி அடுத்த வாதி அனுப்புறாரு. ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த வசனம் எங்க எழுதப்படுகிறது என்றால், செங்கடலுக்கு முன்பதான் நிக்கிறாங்க. இப்ப முன்பதாகவும் போறதுக்கு வழி இல்லை, பின்பதாகவும் போறதுக்கு வழி இல்லை. இப்ப என்ன அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் ஆண்டவரை காப்பாற்ற முடியாது. அவர் எப்படிங்க செய்ய முடியும்? நான் முன்னாடி போனாலும் மரணம், பின்னாடி போனாலும் மரணம், எல்லா பக்கமும் மரணம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு எப்படி செய்வார் என்கின்ற ஒரு பயம் அவர்களை பிடிக்கும் பொழுது, இதை முடிக்கிறதுக்கு வழியே இல்லை, இதை ஆண்டவர் செய்வதற்கு வழியே இல்லை. அவங்களுக்கு அந்த வசனத்தை விசுவாசி ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. முதலாவது அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட், நிச்சயமற்ற கால அளவு. ஆண்டவர் எப்பொழுது செய்வார் என்பதை தெரியாத பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் எப்படி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாத பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. மூன்றாவது, கடைசியாக, தி அன்கம்ஃபர்டபிள் லீடிங் ஆஃப் காட். சில வேளைகள் ஆண்டவர் கடினமான ஒரு வழி நடத்துதல்களை கொண்டு போவார். நம்ம விருப்பம் இல்லாத வழியில் ஆண்டு நடத்துவார். நமக்கு புரியாத பாதைகள் ஆண்டு நடத்துவார். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத சில கடினமான வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நீங்க மோசேயுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தால், ஆண்டவர் மோசேக்கு எகிப்தில் பிரசன்னமாக, மீதியான்ல பிரசன்னமாகிறார். அவன் எவ்வளவோ சொல்றார், மோசே என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் போகல, திரும்ப அந்த எகிப்து பக்கமே நான் போகல. நீங்க பாத்தீங்கன்னா அவன் 4-5 முறை அவன் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மோசே, எனக்கு திக்குவாய், மந்தனா உள்ளவன், வேற யாரையாச்சும் அனுப்புங்க, அவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறார் மோசே. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, நான் உங்களோட இருப்பேன். ஆண்டவர் மீதியான்ல அற்புதங்களை செய்கிறார். கோலானது சர்ப்பமாய் மாறினது முதலாவது பார்வோனுடைய சமூகத்தில் இல்ல, மீதியான்ல ஆண்டவர் செஞ்சு காட்டினார். பிராக்டிகலா செஞ்சு காமிச்சார், ட்ரையல்ஸ் போட்டார் ஆண்டவர் மீதியான்ல செய்கிறார். அற்புதங்களை செஞ்சு அவன் கண்களுக்கு முன்பதாக அற்புதங்களை செய்து ஆண்டவர் சொல்றார், நீங்க போய் பேசுங்க, நீங்க ஜனங்கள், நீங்க பார்வோன்ட்ட போங்க, அவன் உங்களை அனுப்பி விடுவான் என்று சொல்றாரு. இப்போ இந்த ஒரு கடைசியா ஏதோ ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த மோசே விசுவாசத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு போறாரு. இப்போ போய் பார்வோன் முன்பதாய் நின்று இவங்க அறிக்கை பண்றாங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னு பயங்கர அறிக்கை. அவங்க நினைச்சாங்க, சொன்ன உடனே பாருங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி அனுப்பிடுவார்னு பார்த்தா, அந்த மனுஷன் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யாரு? இதை எதிர்பார்க்கவே இல்லை மோசே. ஐயா, என்ன இதெல்லாம் நீங்க அங்கேயே சொல்லியிருக்கணுமே, இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அங்க என்ன சொன்னீங்க நீ எனக்கு மீதியானல, நீ போ பேசுப்பா, பேசின உடனே அனுப்பிடுவார்னு பார்த்தா, மனுஷங்க பாருங்க அதோட இது நீங்க முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்கள் போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நான் இந்த ஜனங்களை விடுதலை ஆவாங்கன்னு பார்த்தா முன்னாடி இருந்ததோட மோசமா போயிடுச்சு. இப்போ சில வேளைகள் ஆண்டவர் நடத்துகிற வழி இருக்கு பாருங்களா, ஆண்டவர் என்ன ஆண்டவரை நீங்க நடத்துறது எனக்கு புரியலையே. நான் நினைச்சேன் இந்த உம்முடைய அற்புதங்களை செஞ்சவுடன், உம்முடைய மகிமையை இவங்க பார்த்தவுடன் உடனே என்ன விடுதலை ஆக்கிறவங்க பார்த்தா இப்போ இன்னும் மோசமாயிருச்சு. அந்த சம்பவத்தின் அந்த பகுதியினுடைய முடிவை நீங்கள் பார்த்தால், இப்பொழுது பார்வோனுடைய சமூகத்தை விட்டு மோசேயும் ஆரோனும் வெளியே வரும்பொழுது அங்கே வெளியே இந்த இஸ்ரவேல் புத்திரர் நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரனின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவுள் சொல்றாங்க. இவங்க யாருக்காக பேச போறாங்களோ அவங்க சொல்றாங்க, என்ன வேலைங்க நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களால எங்க வாழ்க்கையை வாசனையை போயிருச்சுங்க. நான் யோசிக்கிறேன், சில வேளைகள் இந்த மோசே பாருங்க, பாவம் இந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இவர் போய் சொல்ல போய் கடைசியில் பார்த்தா ஜனங்களுடைய வேலை இன்னும் அதிகமாக்கப்படுகிறது.
மோசே ஆண்டவர் வாதைகள் அனுப்புறாருங்க. ஆண்டவர் சொல்லல ஆரம்பிக்கும் பொழுது 10 வாதை அனுப்புவேன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்திருக்கும். சரி 10 வாதை. ஆண்டவர் எதையுமே சொல்லலைங்க. ஃபர்ஸ்ட் வாதை அனுப்புறாரு, எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. இந்த முதல் வாதை முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் கிளம்பிடுவோம்னு பார்த்தா நடக்கல. 2வது வாதை வருது, இந்த வாதையிலையாவது போயிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. சில வேளைகளை பாருங்களேன், இந்த கால அளவுகளும் ஆண்டவர் நடத்துகிற கடினமான பாதைகளும் நமக்கு புரியாத பொழுது நம்ம ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே எனக்கு நன்மைக்கு ஏதுவாக முடியும், எப்படி நன்மைக்கு ஏதுவாக முடியும்? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்கள் இந்த பாதையில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய நேரம் எனக்கு புரியல, நீங்க எப்பொழுது செய்ய போறீங்க எனக்கு புரியல. நீங்க வார்த்தைகள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, வாரந்தோறும் நீங்க உங்களுடைய வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க, ஆனா எப்பொழுது செய்ய போகிறீங்க எனக்கு புரியல ஆண்டவரே. 2வது, நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் இல்ல ஆண்டவர். நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு புரியல. 3வது, இந்த கடினமான பாதை எனக்கு புரியல ஆண்டவர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கடினமான பாதை எனக்கு புரியல. நல்லா கவனிங்க. why can we trust God's timing? ஏன் நாம் ஆண்டவருடைய நேரத்தை நாம் விசுவாசிக்க முடியும்? நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில 13 ஆண்டுகள், 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா ஆண்டவருடைய நேரத்தை அவனால் புரிந்து கொள்ளவே முடியல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? 11 நட்சத்திரங்கள் உனக்கு முன்பதாக வணங்கும், சூரியன் சந்திரன் வணங்கும். பார்த்தா அவன் எதிர்பார்த்ததற்கும் நடைமுறையில் நடப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. டோட்டலி டிஃபரெண்ட். ஆண்டவருடைய நேரத்தை புரிந்து கொள்ள முடியல. இந்த இடத்துல நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம், இந்த இடத்துல இருந்து நம்ம போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்கும் பார்த்தா அதை விட மோசமாக மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா அந்த நேரத்தை, ஆண்டவருடைய நேரத்தை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இன்னைக்கு அநேக வேளைகளில் நம்ம ஏன் மனசு சோர்ந்து போயிடுறோம்னு சொன்னா, பிகாஸ் we decide the end. நம்ம நினைச்சோம் இதுதான் முடிவு, இதற்கு மேல வாய்ப்பு இல்லை, இதற்கு மேல என்னால் வாழ முடியாது, இதற்கு மேல் இதை செய்ய முடியாது, ஆண்டவர் இந்த நாளுக்கு மேல அல்லது இந்த கால அளவுக்கு மேல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வந்துடுற பொழுது நம்ம உடைஞ்சு போயிடுறோம். ஆனா ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய துவக்கத்தை நீங்கள் குறிக்கவில்லை, உங்கள் துவக்கத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். உங்க துவக்கத்தை ஆண்டு குறித்திருப்பார் என்றால் முடிவின் காலத்தையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். அது என் கரத்துல இல்ல. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய வாட்டி முடிவை நம்ம தீர்மானிக்கணும்னு நினைக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, முடிவு நம்ம கரத்துல இல்ல, அதை ஆறுதலாய் முடிய செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை அந்த காலத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஆண்டவரே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டைம். உங்களுடைய நேரம் எங்களுக்கு புரியல ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்றேன், ஐ வாண்ட் யூ டு ட்ரஸ்ட் காட்ஸ் டைம். ஆண்டவருடைய நேரத்தை நீங்கள் விசுவாசிங்க. 2வது, ஆண்டவர் இதை எப்படி நீர் செய்ய போறீங்க? How are you going to do it? நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு புரியல ஆண்டவரே. நான் சொல்றேன், இந்த மனுஷன் பாருங்க, இந்த யோசேப்பு, அவன் புரியல ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார். என் சொந்த குடும்பம் என்னை விற்று போட்டது, நான் எந்த இடத்துல உண்மையாய் வேலை செய்தனோ அவர்கள் என் மேல் பொய் சாட்சியை சொல்லி என்னை ஜெயிலில் போட்டாங்க. அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. எப்படி இது மாறப்போகிறது? ஒருத்தர் நம்புறாரு, இவர்கிட்ட நான் தரிசனத்தை இவர் தரிசனத்தோட விளக்கத்தை சொன்னா வெளியே போய் என்னை பற்றி ஞாபகம் வைத்துள்ள அவனும் மறந்துட்டான். எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில மாறுதலாய் நடக்கிறது, அவனுக்கு எதிராய் நடக்கிறது. ஆனா கடைசியாக அவனுக்கு புரிந்தது, ஆண்டவர் எப்படி தன்னை நடத்தினார் என்பதை அவன் அறிந்து கொண்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். எப்படி மாறிட்டார் பார்த்தீங்களா யோசேப்பு? அவர் என்ன சொல்லலைன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் சொல்ல. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? பா எவ்வளோ தீமை செஞ்சுப்பா, இந்த சகோதரர்கள் தீமை செய்ய நினைக்கலங்க, தீமை செஞ்சாங்க. ஆனா யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க எனக்கு தீமை செய்யல, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்கப்பா. நீங்க நினைச்சீங்க என்னோட தரிசனத்தை உடைச்சிடலாம், நீங்க நினைச்சீங்க இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று நீங்க யோசிச்சீங்க, நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இது எப்படி நன்மையாய் முடியும், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இது நன்மையாய் முடிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள். நான் சொல்றேன், அவங்க தீமை செய்ய முடியாது, தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Why can we trust God's leading? ஆண்டவருடைய இந்த கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம், அந்த பாதை நமக்கு ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் எப்படி கர்த்தரை நாம் நம்ப முடியும்? எனக்கு மோசேயுடைய வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
மோசையோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 80 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த மீதியான்ல உட்கார்ந்துருக்கிறார். 80 ஆண்டுகள் முடிச்சு மீதியான்ல உட்கார்ந்துருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாரு, பா எழும்புப்பா, போலாம், பா எகிப்துக்கு போலாம். சொல்றாரு, முடியாது, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. இதற்கு மேல என்னால் முடியாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் துரத்தி அனுப்பப்பட்ட பொழுது மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை அவனால் மறக்க முடியல. அந்த ஜனங்கள் என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? சுருக்கமா சொல்லுனா, ஹூ ஆர் யூ? நீ யாருப்பா? இந்த கேள்வி எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க தெரியல. உங்களை பார்த்து எத்தனை பேர் இந்த கேள்வி, நீ யாரு, ஹூ ஆர் யூ? சில வேளைகளில் ஏன் இந்த கேள்வி ரொம்ப இருதயத்தை உடைக்கும்னு சொன்னா, இந்த கேள்வியை கேட்கிறவங்க நம்ம ரொம்ப நம்பினவங்களா இருப்பாங்க, நம்ம ரொம்ப நேசிச்சவங்களா இருப்பாங்க. சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் நம்பினவனும் என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் தன் குதிகாலை எனக்கு நேராக உயர்த்தினான். இது யார் தெரியுமா? நான் சோறு போட்டு வளர்த்தங்க, நான் ரொம்ப நேசிச்சங்க, இவங்க தங்கள் குதிகாலை உயர்த்திட்டாங்க. இந்த பாத், இந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டு உடஞ்சு போய் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், என்னை விட்டுருங்க ஆண்டவர். ஆண்டவர் எத்தனையோ தரிசனங்களை கொடுக்கிறார். நான் யோசிச்சு பார்த்து ஆண்டவர் வந்து சொல்றாருப்பா, 6 லட்சம் புருஷர் அங்க இருக்கிறாங்கப்பா. அப்போனா நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 6 லட்சம் புருஷர், ஆளுக்கு ஒரு மனைவி வச்சா கூட 6 லட்சம் மனைவிகள், ஒரு ஆள் குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் வச்சா கூட அது ஒரு 12 லட்சம். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு நீ தாயா பாஸ்டரு. சொல்றான், அப்பா ஆளை விடுங்கப்பா. நான் யோசிச்சேன், எனக்கு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா எங்கள் அப்பா வேணா ஏசியே வேணான்னு ஓடி வந்துருப்பேன். நான் சும்மா சொன்னேன். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்ல, 25 லட்சம் பேருக்கு நீ தான் பாஸ்டர்னா, அதில் நீங்களே பார்த்துவோங்க, எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்படி பேச அனுப்பிச்சாங்க தெரியுமா? என்ன என் கடந்த காலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த மனிதர்களுக்கு உதவி செய்ய போனேன், என்னென்னலாம் பேசி அனுப்புனாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசேவுடைய 80 ஆண்டுகளை ஒரே அதிகாரத்தில் ஆண்டு எழுதிட்டார்கள். 80 years, 1 chapter. 80 ஆண்டுகள் ஒரே சாப்டர். அவன் பிறந்த நாள் முதல், அவருடைய அவர் காப்பாற்றப்படுகிற நாள் முதல், அரண்மனைக்கு போன நாள் முதல், அங்கே 40 வருஷம் இருந்து, அப்புறம் ஜனங்களுக்காக, எபிரேய ஜனங்களுக்காக வெளியே வந்து அவர்களை கொல்ல எகிப்தியனை கொன்று, அப்புறம் இவர் துரத்தி விடப்பட்டு இவர் மீதியானுக்கு வந்து அங்கே குடும்பத்தை ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று, இது எல்லாம் எவ்வளோ ஆண்டு தெரியுமா? 80 ஆண்டுகளை நீங்கள் எத்தனை அதிகாரத்தில் வாசிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே அதிகாரம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இது ஃபுல்த்தி வாசிச்சிடலாம். மோசேவுடைய 80 ஆண்டுகளை ஒரே அதிகாரத்தில் ஆண்டு எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ மோசே சொல்றாரு, போதும் ஆண்டவர், இதுக்கு மேலே வேணாம். ஆனா மோசே என்ன தெரியுமா அறிந்து கொள்ளல? ஆண்டவர் அவனுக்காக இன்னும் 134 அதிகாரங்களை வைத்திருந்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே, இந்த பட்ட பாடுகள்லாம் போதும், இந்த பாதை போதும், இந்த கடினமான பாதை எனக்கு போதும். உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் 134 அதிகாரங்களை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். 90ஆம் சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இந்த சங்கீதத்தை எழுதுனது யார் தெரியுமா? மோசே. மோசே சொல்றாரு, பலத்தின் மிகுதியினால 80 தான் வாழ முடியும். ஆனா நீங்க உண்மையா பார்த்தீங்கன்னா, மோசேயுடைய வாழ்க்கையில் அந்த 80க்கு அப்புறம் தான் ஆண்டவனுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார். நான் சொல்றேன், உங்கள் பலன் முடிகிற நேரத்திலே ஆண்டுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையை நடத்தும். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் எப்படி செய்ய போகிறீர் எனக்கு தெரியாது, நீர் எப்பொழுது செய்ய போகிறீர் எனக்கு தெரியாது, நீர் ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்காக நீர் 134 அதிகாரங்களை, என் கண்கள் அறியாதது, என்னுடைய சிந்தனைக்கு எட்டாதது, என் செவிகளுக்கு கேட்காத காரியங்களை நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஏனென்றால் நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால், நான் உம்மை விசுவாசிக்கிறபடியால், நான் உம்மேல் அன்பு கூறுகிறபடியால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்காக நீங்க நடத்துவீங்க, எனக்காக நடத்துவீங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்கு புரியல, இது எப்படி நன்மையாய் முடியும் எனக்கு தெரியாது, ஆனால் காரியங்களை நீர் மாறுதலாய் முடிய செய்வீர். இன்றைக்கு எனக்கு புரியாது, ஆனால் ஒரு நாள் எனக்கு புரியும், ஒரு நாள் என்னுடைய சிந்தனைக்கு அது விளங்கும். யோசேப்புக்கு 13 ஆண்டுகளாக புரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பு, ஆண்டவர் பார்வோனுக்கு முன்னாடி ஆண்டவனை உயர்த்திட்டாருங்க. அந்த தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்துட்டான்.
இப்ப எந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னா, தன்னுடைய குடும்பம் பற்றி கூட அவர் யோசிக்கல. இந்த நிலைமைக்கு வந்த பிறகு குடும்பத்தை போய் பார்க்கலாமே, அப்பாவை போய் பார்க்கலாமே, சகோதரர் எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க. அவன் நினைச்சான், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்தால் ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு, ஆண்டவர் அவனை மேலான இடத்துல வச்சிருக்கார். ஆனால் அவனுக்கு எப்பொழுது தெரியுமா ஆண்டவருடைய வழி அவனுக்கு புரிஞ்சது? எப்பொழுது தெரியுமா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவன் பார்வோனுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனமே கிடையாது. ஆண்டவருக்கு கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? 11 நட்சத்திரங்கள் உனக்கு முன்பதாக வணங்கும். அந்த தரிசனத்தை அவனே மறந்துட்டான். ஆனால் ஒரு நாள் மனிதன் மறந்தாலும் தேவன் கொடுத்த தரிசனத்தை மறக்காமல் ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை அவன் முன்பதாக ஒரு நாள் நிறுத்துறாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் யோசித்து கூட பார்க்கல, அதற்காக அவன் வழி வகுக்கவும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் 11 பேர் அவனுக்கு முன்பதாக வணங்கி நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு தோணுச்சு, ஐயா, இதுதானே ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். நான் நினைச்சேன் எகிப்துல நான் பெரிய ஆளா மாறினது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த உயர்வு நினைச்சேன். ஆனா அது இல்லை. ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நான் மறந்துட்டேன். ஆனா என் தேவன் மறக்கல. அவர் சொன்னதை அவர் செய்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு அந்த மனுஷன் பார்த்து கண்ணீர் விட்டாங்க. யோசேப் அவன் தேம்பி தேம்பி அழுதான். எதற்கு தெரியுமா? அன்றைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சது, ஆண்டவரே, இத்தனை பாதைகளை நான் கடந்து வந்தது எனக்கு 13 ஆண்டுகள் புரியல, ஆனா இப்பொழுது நான் புரிந்து கொள்ளுகிறேன். நீர் எனக்கு என்னை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக என்னை இந்த பாதையில் நடத்தியிருக்கிறீங்க. I was not just blessed, you led me to make me a blessing. என்னையே ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக என்னை நடத்தினார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்றைக்கு நடக்கும் எனக்கு தெரியாது, எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஏன் இந்த பாதை எனக்கு தெரியாது, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கண்களை மூடலாமா? ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நல்லவர். இதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. அவர் நல்லவர். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, என் தேவன் எப்பொழுதும் நல்லவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. என் புரியாத பாதைகளிலும், என்னுடைய புத்திக்கு எட்டாத சூழ்நிலைகளிலும் அவர் என்னை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு புரியலனாலும் அவருக்கு தெரியும். என் தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். என்னுடைய பாதை எனக்கு புரியாவிட்டாலும் அவர் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். He knows it all. சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம், ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர், நேர்வழியாய் நம்மை நடத்துகிறவர். நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்துல நான் அடிக்கடி யோசிச்சிருக்கிறேன், நடுவில் அந்த ஒரு லைனை கட் பண்ணியிருக்கலாமே. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். மரண இருளின் பள்ளத்தாக்க தாண்டி நீங்க நடந்து வந்திருக்கீங்க. அந்த முந்தின வசனம் தானே சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்க ஒருத்தன் தாண்டி வராருங்க. வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனுஷன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினாலே சில வேளைகளில் நம்மளால சாப்பிட முடியாத அளவு பந்தி ஆயத்தப்படுத்தும். அப்போ ஆண்டவர் ஒருவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினா எப்படி இருக்கும்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அப்படின்னு இருக்கு. இப்போ பந்தி ஆயத்தப்படுத்தியாச்சு. நேரம் அடுத்த லைன் போயிருந்தா நல்லா இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உன் தலையை நான் எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்றேன். எங்க அம்மா அடிக்கடி இதை பண்ணுவாங்க. செம பசியில வந்து சாப்பிட உக்காந்தோன்னு வைங்களேன், சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த நேரத்தில் தான் எங்க அம்மாவுக்கு ஞானோதயம் வரும்.
இருப்பா அவன் தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு தேய்ப்பாங்க பாருங்களா. அந்த அப்படியே மீன் வறுத்து அப்படியே அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு தோணும், இந்த நேரத்தில் தலையில் எண்ணெய் ரொம்ப முக்கியமா, சாப்பிட்ட பிறகு தேய்ச்சிருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் நடுவில் அதை அந்த வசனத்தை அப்படி எழுதி வச்சிருப்பார். பந்தி ரெடி, ஆண்டவர் அடுத்தது அப்படியே நேரம் பாத்திரம் நிரம்பி ஒழிவிட்டு, நான் இருப்பா கொஞ்சம் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறேன். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே சாப்பிட்றது, இந்த காலம் எனக்கு புரியலையே. நான் சொல்கிறேன், பிட்வீன் த டேபிள் அண்ட் பிட்வீன் தி ஓவர்ஃப்ளோ தேர் இஸ் an anointing. பந்திக்கும் நிரம்பி வழிதலுக்கு நடுவா ஒரு ஆண்டவருடைய அபிஷேகத்தின் ஒரு நேரம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரே தலையில எண்ணெய், இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரே அபிஷேகம். நான் சொல்றேன், அவர் போட்ட சாப்பாடு அது ஒரு வேளைக்கு அவ்வளோதாங்க, திருப்பி பசி எடுக்கும். ஆனால் அவர் தலையில ஊற்ற அபிஷேகம் நிரந்தரமாக என் வாழ்க்கை. பந்தி மேல நம்முடைய ஆசை இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிதா அது இல்லை. ஆண்டவரே அதற்கு நடுவில் என் தலையில எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அந்த தாமதங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், உங்களுடைய நேரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பட் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் தலையை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையில் என்னை நிரந்தரமாய் நடத்த போகிற ஒரு காரியம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அப்படியே இருக்கலாம் அவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிடங்கள். ஆண்டவரே நீர் நடத்தின வழிகளுக்காய் நன்றி, என் புரியாத பாதைகளுக்காய் நன்றி அப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் சகலவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பீங்க, முடிவிலே சம்பூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கு அது சம்பூர்ணமா தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரியும் இருக்கிற சில பேர் ஆண்டவர் மேல ஒரு கோபத்தோட நீங்க இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன அனுமதிச்சாரு இந்த பாதையில, நான் ஆண்டவருக்கு என்ன குறை வச்சேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், என் நேரத்தை கொடுத்தேன், ஆண்டவரை உண்மையா நேசிச்சேன், ஏன் எங்க குடும்பத்தில் இந்த பாதை, ஏன் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்தது, why Lord why, ஏன் 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 இன்றைக்கு புரியல. ஆனா தேவன் சம்பூர்ணமாய் நிறுத்துவார். நீங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு ஈடாக தேவன் நன்மையின் ஆண்டுகளை தருவார். நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். ஏனென்றால் அவருடைய கரங்கள் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறது, அவரே எங்களுடைய ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தைரியமா சொல்லுமா, துவங்கியதை முடிப்பவர் அவர். ஓ துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. விசுவாசிக்கிறீங்களா? கடைசி வரை இருப்பார். முடிப்பீரே, அவருடைய தரிசனம் நிற்கும். உம் தரிசனம் தாமதமானாலுமோ தாமதமா அதை நன்மையாய் முடிய செய்கிறவர். நன்மையாய் தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தா உம் தரிசனம் தாமதமானாலும் தாமதமானா ஓ அது நன்மை. இன்னொரு முறை சொல்லுவோம், தடைகள் வந்தாலும் தடைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் ஓ தாமதமானாலும் தாமதமானாலும் அது நன்மையாய். கரங்களை உயர்த்தி சொல்லும், நீர் நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், கரங்களின் ஆதாரமும் கரங்கள் என்ன